அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி அடி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது 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 முதல்ல ரசிகர்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லா வாழ்த்துக்களும் உங்களுடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தமிழ் சினிமாவில் கற்றதையும் பெற்றதையும் ரசிகர்களுக்கே திருப்பி கொடுக்குற நடிகர்களோட வரிசையில் எப்போவுமே முதன்மையானவர் நம்மளுடைய தல அஜித் அவர்கள் தான். அதனால தான் 100 வருட இந்திய சினிமாவில் அரை சதத்தை தொட்டு கொண்டிருக்கும் தயாரிப்பாளராக சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனர் திரு தியாகராஜன் அவர்கள் தயாரித்திருக்கிற விஸ்வாசம் இந்த படத்தோட வெற்றியை நம்ம எல்லாம் இங்க தல பொங்கல் அப்படின்னு ஜாலியா கொண்டாட போறோம். ஓகேயா, ரெடியா? ஸோ இந்த கொண்டாட்டத்திற்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களா விஸ்வாச படத்துடைய குழுவினர் இயக்குனர் திரு சிவா அவர்கள், இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்கள், எடிட்டர் திரு ரூபன் அவர்கள், நடிகர், இயக்குனர், நம் அன்புக்குரியவர் திரு தம்பி ராமையா அவர்கள், 4 பேரும் வந்திருக்காங்க. விஸ்வாசம் இந்த படத்தோடைய ஒரு வெற்றி, ஒரு அழகான கொண்டாட்டமா தலப்பொங்கல் அப்படின்னு நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அஜித் சாரை பற்றி பேசும்போது அவருடைய நடிப்பு, அவருடைய படம், வெற்றி, அதெல்லாம் பற்றி பேசும்போது இது எல்லாத்தையும் விட மிதமிஞ்சு நிற்கிறது வந்து அவர் ஒரு நல்ல மனிதராக அவரோட கனெக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வேறு யாரையுமே நினைக்கிறதே இல்லை. அவர் மட்டும்தான் அவங்க மனசில் வச்சுருக்காங்க. ஒரு நடிகராக தனக்கு தெரிஞ்சது கிட்ட இருக்கிறத ரசிகர்கள் கிட்ட ரொம்ப அன்பாக எப்போவுமே பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். அது குறித்து ஒரு சின்ன ஏவியோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். சீனாவின் சோயூன் நடிகர் தன் சொத்தின் 5000 கோடியை மக்களுக்கு தானமாக வழங்கியது போல் உலகம் முழுவதும் சினிமா நடிகர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு ரசிகர்கள் கொடுத்த பணத்தையும் புகழையும் ரசிகர்களுக்கே திருப்பிக் கொடுப்பார்கள். நடிகர் அஜித் புகழ்பெற்ற ஹீரோவாக இருந்தாலும் சராசரி குடிமகனாக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய உதவிகள் செய்து வருகிறார். நடிகர் ராதா ரவி கூறியது போல் அஜித் டாக்டர் விஜயசங்கருடன் இணைந்து 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து உதவியிருக்கிறார். பைக், கார் ரேசரான அஜித் இப்போ ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானத்தை MIT மாணவர்களோடு உருவாக்கி பயனுள்ளதாக்கி இருக்கிறார். MITயின் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் உருவாக்கிய தக்ஷா குழு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆளில்லா விமானம் பறக்கும் போட்டியில் உலக அளவில் MIT மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். இதற்கு அஜித்தின் ஆலோசனை பயனுள்ளதாக இருந்தது என்று MIT பேராசிரியர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்த விமானத்தை சென்னையில் 30 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மருத்துவமனைகளுக்கு ரத்தம் கொண்டு செல்ல, சட்டப்படியான உடல் உறுப்பை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும். திரைப்படத்தில் தன்னோடு பணிபுரிந்தவர்களின் குடும்பத்தில் உள்ள மாணவர்களின் முழு கல்வி செலவையும் ஏற்றுள்ளார். தன்னை சார்ந்தவர்களுக்கு இலவசமாக அவர் வீடும் கட்டி கொடுத்துள்ளார். அஜித் செய்யும் உதவிகளை அவர் எப்போதும் வெளியே சொல்ல விரும்புவதில்லை. இதுவும் ஒரு வகையான விசுவாசம்தான். படத்தோடைய தலைப்பு இப்ப சொன்ன மாதிரி கற்றது பெற்றது எல்லாம் ரசிகர்களுக்கு திருப்பி கொடுக்கறதுனாலே அந்த விசுவாசம் யாருக்கு ரசிகர்களுக்கு அவர் மேலே விசுவாசம் ஜாஸ்தியா, அவருக்கு ரசிகர்கள் மேலே விசுவாசம் ஜாஸ்தியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறதுனாலே அந்த தலைப்பை வச்சிங்களா? விசுவாசம் இப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. உதட்டில் இப்போ நம்ம விசுவாசம் விசுவாசம் சொல்கிற மாதிரி உள்ளத்துலேயும் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை வச்சுருக்கோம். இந்த பட தலைப்பை வச்சுட்டீங்க, படத்தை எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த தருணம் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு படம் இது விஸ்வாசம். திருப்தியான படம், எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இல்லை? 14 இயர்ஸில் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் நான். ஆக்சுவலாக இப்போ I'm 41. 27 இயர்ஸாக நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். சினிமாட்டோகிராஃபராக, எடிட்டராக கூட ஒர்க் பண்ணிருக்கேன் டெலிவிஷன் சீரியல்ஸ்லாம். இப்போ டைரக்டர் நிறையா படங்கள் பண்ணிட்டேன் தமிழ், தெலுங்கில். ஒரு முழு திருப்தி ஒரு படம் கொடுக்கலைங்களா, அது வந்து எனக்கு விஸ்வாசம் படத்தில் கிடச்சிருக்கு. ஒரு மாசான படம், பக்கா மாசாக இருக்கும் படம். பட் அதில் ஒரு எமோஷனல் கான்டென்ட் இருக்குங்கிற போது கனெக்ட் ஆகுது, திருப்தி கொடுக்கும். தம்பி ராமையா சார் வணக்கம். வணக்கம்மா. அஜித் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரசிகர்கள்கிட்டே ஆகட்டும், அவர்கிட்ட பழகிறவங்க கிட்டே இருக்கட்டும், ஒரு விதமான ஒரு உணர்வு, அது என்னன்னு சொல்ல முடியல, அப்படியே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கலந்து ஒரு விசுவாசத்தோட ஒரு விஷயம் வருது. அதை பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க.
அதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்காக. என்னை பொறுத்தவரை நான் என் தம்பி சிவா மூலமாக வீரம் படத்தில் தான் அவருடைய தொடர்பே அறிமுகமே கிடைச்சது. அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், இவ்வளவு புகழை தாங்கி வச்சுட்ருக்கிறீங்களே இது சுமையா இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது, எப்படி இது வந்ததுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவரை விட நான் வயதில் மூத்தவன், அந்த உரிமையில் கேட்ட கேள்வி. எல்லோரும் இதை கேட்ட முடியாது. கேட்கிற பொழுது சொல்கிறேன், இந்த ரூமில் கேமரா இருக்குது, இந்த ரூமில் கேமரா இல்லை, இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நான் நடக்கலை, எனக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமரா எப்போதும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதற்கு பயந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னார். ஸோ சொன்னீங்களே என் தம்பி விசுவாசம் இந்த டைட்டில் வைக்கிற பொழுது நான் அதை எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, யாருக்கு அம்மாவுக்கு குழந்தைகள் விசுவாசமாக இருக்கிறது, கணவனுக்கு மனைவி விசுவாசமாக இருக்கிறது, முதலாளிக்கு தொழிலாளி விசுவாசமாக இருக்கிறது, கடவுளுக்கு மனிதர்கள் விசுவாசமாக இருக்கிறது, எல்லாம் தாண்டி நான் அந்த விசுவாசத்தை எப்படி பார்க்குறேன்னா, கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குற பொழுது நமக்கு நாம் விசுவாசமாக இருக்கிறோமா புரிஞ்சிடும். ஸோ அந்த விசுவாசத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். நன்றி சார். இமான் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ அஜித் சாருக்கு ரசிகரானீங்க, இல்லை அவரோட எந்த படத்தை பார்த்து ஓகே இவருக்கு நம்ம படம் பண்ணுறோம் அடுத்து நம்ம செக்லிஸ்ட்டில் அப்படின்னு எப்போ ஆசைப்பட்டீங்க சொல்லுங்கள். ஆசை, வாலி இந்த 2 திரைப்படங்கள் பார்த்து ரொம்ப ஒரு வெறித்தனமான ரசிகராக வந்து மாறினேன் நான். இந்த திரைப்படங்கள் அவருடைய அபாரமான நடிப்பு, அதை தாண்டி வந்து அவர் ஒரு கேரக்டராக மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு உயரம் வந்து அடைஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அண்டு விஸ்வாசம் திரைப்படம் சம்மந்தமாக நான் அவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நான் சந்திச்சிருக்கேன். அப்போது வந்து எனக்கு திருமணம் ஆகி ஒரு சில மாதங்கள் தான் அதுன்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அஜித் சாரும் ஷாலினி மேம் அப்புறம் டாக்டர் இவங்கெலாம் வந்திருந்தாங்க. டக்குன்னு சார் எந்திரிச்சார், வந்தார், நேராக வந்து எனக்கு முன்னாடி இப்படி வந்து நின்றுட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்று அவர் என்கிட்ட கை கொடுத்து, சாரி மான், உன்னோட கல்யாணம் இப்போ தான் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன், சாரி நான் உங்கள் கல்யாணத்துக்கு நல்லா வர முடியல, ஸோ சாரி, எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார். அவர் வந்து ஃபஸ்ட்டு கை கொடுக்கும்போது ஹலோ ஐ எம் அஜித் குமார் அப்படின்னு வந்து சொன்னார். தட்ஸ் ஹிம், அதான் அவருன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் வந்து அவங்கள ஒரு வெறித்தனமாக விரும்புகிற ரசிகர்களும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. பட் அவர் நம்ம பர்சனலாக தெரிஞ்சிட்டோம்னா அவருடைய வெறித்தனமான ஹேட்டர்ஸாக இருந்தால் கூட அவரோட ரசிகராக மாறிடுவோம். அதுதான் அவருடைய காந்த சக்தின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுதான் அஜித் குமார், அதுதான் அந்த மேஜிக் ஆஃப் அஜித் குமார். ரூபன் சார், இந்த படத்துடைய படத்தொகுப்பாளர் நீங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டமான கேள்வி தான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார், அவரோட அந்த வரிசையில் யார் இருக்காங்க சொல்லுங்கள் இந்த மேடையில். பிடிச்ச ஹீரோ அப்படின்னா முதல்ல யாரை பார்த்து நம்ம சினிமா பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டால் குழந்தைய சொல்லணுன்னாங்க. அந்த குழந்தையிலேருந்து வந்து சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து ஒரு டையார்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஹானஸ்ட்லி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தளபதி ரெண்டுமே பிடிக்கும். அதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு நினைக்கிறேன். 2 படம், 2 இயக்குனர்கள், 2 ஸ்டார்ஸ், தளபதி. அது வந்து ஒன்று வந்து சிவா சார் மூலமாக நடந்தது, இன்னொன்று தளபதி வந்து என் நண்பன் நாட்லி மூலமாக நடந்துச்சு. ஸோ இவங்க 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு அஜித் சாரோட எத்தனாவது படம்? அஜித் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒர்க் பண்ணது வேதாளம் படத்தில் தான் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணேன். அது மூலமாக எனக்கு அஜித் சார் கிடைச்சாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சார் வந்து எனக்கு வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக எனக்கு தெரியும். ஆண்டனி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அஜித் சார் வந்து நிறைய பேசும்போது அப்போது அஜித் சார் வந்து நான் ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன். எப்போ வந்தாலுமே வந்து ஒரு மரியாதை இருக்கும். நான் வயசு வித்தியாசம் இல்லாமல் மரியாதை கொடுப்பாங்க. அது வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. எல்லாரையுமே விசாரிப்பாங்க, வீட்டில் உங்களை விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து அஜித் சார் வந்து சமீபமாக மீட் பண்ணும்போது அவங்கள வந்து அவங்க வயசை மீறி நம்மளை சார்னு கூப்பிடுவாங்க. அது சார் அப்படிலாம் கூடாது சார், எனக்கு கூச்சமாக இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை உங்களுக்கான இது வந்து உங்கள் திறமைக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்ற அந்த ஒரு இது சொல்லுவாங்க. அது சொல்லும் போது எப்போவுமே வந்து ஓகே நம்ம வீட்டில் கூட நம்மளை மதிக்க மாட்டுறாங்க,
இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை சார்னு கூப்பிட்றதே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். நினச்சி பூரிச்சு போயிருவீங்க. ஆமாம், எனக்கு அது இருக்கும்போது அஜித் சார் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு நம்மளையும் மீறி ஒரு தனி பாசம் மரியாதை வந்து அவங்க மேலே வந்து. ஸோ கம்மிங் பேக் டு ட்ரெய்லர் சார், இந்த அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த படம் ஃப்ளோருக்கு போகுது அப்படிங்கிறது அவங்களும் ஆன் தான், வெயிட்டிங் தான், ரெடி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டிங் ஸ்டைல் வச்சுருக்கீங்களா? இந்த படத்தோட ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆர் சம்திங் ஸ்பெசிஃபிக் சிக்னிஃபிகண்ட் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை ட்ரெய்லர் பற்றி? படம் எடிட் பண்ணுறதுக்கு நான் கஷ்டமே பட மாட்டேன், எந்த படமும் எடிட் பண்ணுறதுக்கு. அது வந்து டைரக்டரோட இது இருக்கும், அவங்களோட வழிநடத்தல் இருக்கும், அவங்க ஸ்டோரி லைன் இருக்கும், அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், அது நல்ல ஒரு இது இருக்கும். பட் ட்ரெய்லருன்றது வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் வந்து அதுக்கு தனி ஒரு கதை ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி ஒன்று பண்ணணும். அதில் வந்து டைரக்டரையும் கன்வின்ஸ் பண்ணணும், ஃபேன்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும், மற்ற காமன் ஆடியன்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும். அப்படின்ற மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்குது. அது ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ, அதை தான் நம்ம சொல்லுவாங்க. போஸ்டர் மாதிரி ஒரு ட்ரெய்லர். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரெய்லராவது, பிற மொழி ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்து நான் வந்து ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அது வந்து அந்த இது வந்து எனக்கு இருக்கு. சிவா சார் ஏதாவது கரெக்ஷன் கொடுத்தாரா? கண்டிப்பாக நிறைய இல்லை. இந்த சிவா சாருக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப குறைவாக கரெக்ஷன் சொல்கிறது வந்து சிவா சார் தான். அவருக்கு என்ன வேணுன்றது தெளிவாக சொல்லிடுவார் முன்னாடி. நல்ல அந்த இது சிங்க் இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக கரெக்ஷன் இல்லாமல் எதுவுமே இருக்காது. தனியாக கட்டிங் ஸ்டைல்ன்றதுலாம் கிடையாது. அப்போ உட்காரும் போது என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே நம்ம கொடுத்துறது. அது நம்ம கிட்ட இருந்து எதுவுமே வரல, எல்லாம் மேலேருந்து வர்றது. ஓகே. அண்ட் இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. பட் அதில் குறிப்பாக ஒரு ஷார்ட் இருக்குது சார், டைரக்டர் சார் அது வந்து கொரியோகிராஃபர் தான் சொல்லியிருப்பார், ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் தான், பட் இருந்தாலும் உங்களுடைய பங்கும் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அருவாளால் கோடு போடுறது. இங்கே வந்து கொஞ்சம் ரசிகர்கள் வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்கள் முன்னாடி இந்த கோடு போட்டே தீருவாங்களாம். ஸோ ப்ளீஸ் அவங்கள உங்களுக்காக ஒரு தடவை. மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி தேங்க்யூ. எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க சார். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை உங்கள் முன்னாடி அது செஞ்சு காட்டணும்னு, பெரிய ஆசை. ஓகே, உங்கள் சார்பாக ஒரு கை தட்டல். அதே மாதிரி எப்படி இதுக்கு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. படத்தில் வந்து அஜித் சார் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுவார். பின்னாடி உட்காந்து வர நயன் மேம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஸோ பைக் ஓட்டுறவங்க சேஃப்டியாக இருக்கணும், ஹெல்மெட் கம்பல்சரியாக போடணும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் மனசில் போய் சேர்ந்து அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு சேரணும்னு ஆசை. இனிமே பாருங்கள், ஹெல்மெட் போடாமல் யாரும் பைக் ஓட்டவே மாட்டாங்க. அடுத்ததாக வந்து ஒரு பாடல் எழுதிட்டு ஒரு தம்பி வந்திருக்காப்புல, அஜித் சாரை பற்றி ஒரு கானா பாடல் எழுதி உங்கள் முன்னாடி பாடி காட்டணுன்னு. அல்டிமேட் ஹீரோ அடிக்கவில்லை யாரோ. நான் சின்ன வயசுலேருந்து தலை ஃபேனு, ரொம்ப பயங்கரமான தலை ஃபேனு. சரி, அவருக்கோசம் ஒரு பாட்டு ஒன்று எழுதுறேன், அதை உங்க முன்னாடி பாடி காமிங்க சார். சீரோ ஓட்டுவாரு ரேச, உலகம் ஃபுல்லாக பேச, தலை கூடத்தான் அடிக்கணுன்னு எங்களுக்கு ஆசை, தலை கூடத்தான் அடிக்கணுன்னு எங்களுக்கு ஆசை. அமராவதியில் ஆரம்பிச்சு விவேகத்தில் நின்னார், தன்னடக்கமாக வாழ சொல்லி எல்லோருக்கும் சொன்னார். அமராவதியில் ஆரம்பிச்சு விவேகத்தில் நின்னார், தன்னடக்கமாக வாழ சொல்லி எல்லோருக்கும் சொன்னார். காதல் கோட்டை கட்டி வச்ச காதல் மன்ன யாரு, அவர் தானே எங்களுக்கு அல்டிமேட் ஸ்டாரு. காதல் கோட்டை கட்டி வச்ச காதல் மன்ன யாரு, அவர் தானே எங்களுக்கு அல்டிமேட் ஸ்டாரு. அல்டிமேட் ஹீரோ அடிக்கவில்லை யாரோ, காரத்தானே குத்து பாரு சிங்கம் போல சீரும், காரத்தானே குத்து பாரு சிங்கம் போல சீரும். தேங்க்யூ. எப்படி சார் பாடினார் சந்தீப்? ஓகே, நல்லா இருந்தது. லிரிக்ஸ் ரொம்ப ஆழமாக இருந்தது, சாருக்கே ரொம்ப டெய்லர் மேடாக இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ எப்படியோ நம்ம அப்படியே இந்த படத்தோட இசைக்கு வந்துட்டோம் சார். இமான் சார், நீங்கள் அஜித் சாரோட முதல் படம் இது, இணைந்து ஒர்க் பண்ணுறீங்க, சாரோடையும் டைரக்டர் சாரோடையும் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த படத்தோட இசை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒரு பாடலுக்கு தினேஷ் மாஸ்டருடைய டான்சர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நடனம் வழங்கி உங்களை மகிழ்விக்க போகிறாங்க, உங்களையும் தான். Can we have the dancers on stage?
தேங்க்யூ. தட் வாஸ் தினேஷ் ஸ்டுடியோ ஆஃப் டான்ஸ்லேருந்து டான்சர்ஸ் வந்து இந்த அழகான நடனத்தை நமக்காக வழங்கினாங்க. ஐ ஹோப் கெஸ்ட் ஆர் வெரி ஹாப்பி. உங்களுக்கு எல்லாம் நடனம் பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல எனர்ஜி. ஓகே, அந்த பாடலுக்கே பயங்கர எனர்ஜி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க எனர்ஜி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். ஸோ அதோட வந்து நம்ம படத்தோட இசையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி பயங்கர எனர்ஜி, செம்ம ஹிட்டு. ஹவு இஸ் இட் இந்த மேஜிக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் தான் அது அது முதல்ல ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா சார் நம்ம ஒரு சாரோடைய ஸ்டார்டம், அஜித் சாரோடைய ஸ்டார்டம், அதுக்கு மேட்ச் பண்ணணும் அதெல்லாம் விஷயம் தாண்டி இதெல்லாம் வந்து ஆடியன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்க சைட்லேருந்து ஒன்று யோசிப்பாங்க. பட் எனக்கு வந்து கதை தெரியும், ஏன்னா சார் சொல்லிட்டனால கதை தெரியும், அந்த கதையோட சூழல் தெரியும், கதாபாத்திரம் தெரியும், அந்த கதாபாத்திரத்தோடைய போக்கு என்னன்னு தெரியும், அதுக்கு என்ன மாதிரி இசை வழங்கணுன்றது வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் என் மனசை வந்து நேர்கோட்டில் வந்து நான் வச்சுட்டு வேலை செய்ய முடியும். மாசு, ஆனால் ஓவர் மாசா அப்படி வந்து இன்னும் அது ஓவர் அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி, ஹீரோ வர்ஷிப்பிங் சாங் அப்படியா வந்து அது கன்வெர்ட் பண்ணாமல் அந்த கதைக்கு தேவையான விஷயமும் இருக்கணும், அப்போ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றது தான். ஸோ அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்ட் பண்ணதே வந்து இந்த வேட்டிக்கட்டு சாங் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இது அப்புறம் 2 ஷார்ட் சாங்ஸ் இப்போ படத்தில் அந்த டங்கா டங்கான்ற ஒரு பாடல் இருக்குது, அப்புறம் தல்லே தில்லாலேன்ற ஒரு பாடல் இருக்குது. இந்த 3 பாடல்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு சாங்குமே, இதுவாக இருக்கட்டும், அப்புறம் அச்சுத்தூக்கு பாடலாக இருக்கட்டும், அப்புறம் கண்ணான கண்ணே பாடலாக இருக்கட்டும், வானே வானே, இது எல்லாமே எனக்கு வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த ஹோல் ஆல்பமே எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜாக வந்து அந்த ஸ்பேஸ் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. சிவா சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். என் அஜித் சாரும் ஒவ்வொரு சாங் டியூனும் கேட்டுட்டு அவருடைய ரெஸ்பான்ஸு இது எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. சிவா சார் அண்ட் டீமில் வந்து நானும் ஜாயின் ஆனதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிவா சார், நீங்கள் சொல்லுங்கள். இமான் சார் வந்து அவரோட ஆரோட சேர்த்து என்ன கொண்டு வந்தார் இந்த படத்துக்கு? நிம்மதி கொண்டு வந்தார் எனக்கு. ஆக்சுவலாக ஒரு படம் நம்ம யோசிக்கிறோம், அதில் பாடல் பொசிஷன்ஸ்லாம் யோசிப்போம், இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி பாடல் வரணும்னு நினைப்போம். நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கற்பனை இருக்கும். அந்த கற்பனைக்கு வந்து மேட்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். அது வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து பல மடங்கு கிடைச்சிது. அதுக்கு நான் இமான் சாருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இப்போ ஆடினாங்க இல்லைங்களா பாட்டு, வேட்டிக்கட்டு பாட்டு. இந்த வேட்டிக்கட்டு பாட்டு வந்து டிசைன் பண்ணுறோம், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும். யுகபாரதி சார் எழுதியிருக்கார் அந்த பாட்டு. ஸோ அழகாக அது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது முதல்ல அந்த பாட்டோட பிகினிங்கில் வந்து 4 வரிகள் வரும். அந்த தூக்குதுறனா தடாலடி, தூக்குதுறனா அலப்பற, தூக்குதுறனா அப்படின்னு வரும் இல்லைங்களா. அது யார் வாய்ஸில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமான் சார் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து தம்பி என்ன வாய்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பார், என்னை பற்றி என் கூட பேசுகிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ரொம்ப செல்லமாக என்னை கூப்பிடுவார். ஸோ அவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தம்பியை என்னை கூப்பிட்டேன். அந்த ரெக்கார்டிங் நடந்துச்சு. அப்போலேருந்து எல்லாமே பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பி சாரே ஒரு இசையமைப்பாளர் தான், ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், போயிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாரே சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லி தான் ஆகணும், அந்த டயலாக் பேசி தான் காட்டி ஆகணும். பாடுனேன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். பேச சொன்னாங்க, பேசிட்டு வந்திருக்கேன். தூக்குத்தொரோட அளப்பற, தூக்குத்தொரோட அடாவடி, தூக்குத்தொரோட தடாலடி,
தூக்குத்தொருளா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி. மாஸ் மாஸ் வந்தீங்க சார். அது எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு கதாநாயகன் ஷார்ட் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அஜித் சார் வந்து உங்களையெல்லாம் நான் மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. தம்பி சிவா அதுவும் கேமராக்கிட்ட வந்துருச்சுன்னா ரூமுக்கு போகிறப்பொழுது தான் அந்த கேமராவோடய பக்கத்தில் கிடக்கிறது. தம்பி வெற்றி சிவா இயக்கத்தில் வெற்றி கேமரா பிடிக்கிற பொழுது அது பார்க்குறதுக்கே அப்படி சுகமாக இருக்கும். ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. என்னடா சிவா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறா, நீனும் கேமராமேனாக இருந்து டேரெக்டாக போன வந்துடா அப்படின்னு சொல்கிறது. சரா வெற்றி அப்படி ஒரு அன்பு அந்யோன்யம். அதுக்குள்ளே 2:30 கலந்துருவார் அஜித் சார். பேக்கப் ஆனதுக்கு பிறகு தான் போவார். அவருக்கு வந்து 6 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா கூட மற்றவர்களுக்கு வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் இருந்துச்சுன்னா எனக்காக அவங்க நடிக்க வந்திருக்காங்க. நீங்கள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சார், நான் நடிக்கிறேன் சார், நான் தான் ஹீரோ, நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறீங்க, எனக்காக தான் நீங்கள் நடிச்சிட்ருக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு அப்போது ஒரு நாள் படம் கிட்டத்தட்ட இந்த 2-3 நாளாக முடிய போகிற பொழுது தலை வர்றாரு. தம்பி சிவா சார் நான் ரெடி, நீங்கள் எப்போ ரெடினாரு. தம்பி குழந்த மாதிரி சார் அடுத்த படத்துக்கு சொல்கிறது. அடுத்து சிவா சார் ரைட் நான் ரெடி, நீங்கள் எப்போ அப்படின்னாரு. சார் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கலையா சார்? இதை நான் அருகாமையில் 2 அடியை பார்த்துட்டு இருக்கிறேன். உடனே தலை என்கிட்ட வந்துட்டார். சார் அப்போ ஏன் முடிஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு இயக்குனர், ஆளுமை கொண்ட ஒரு கதாநாயகர் 2 பேருமே. அதான் இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல. அதை தாண்டி நான் தொட்டத்துக்கு வர்றேன். பாடல் வாங்கக்கூடிய விதம் என்பது அந்த ஸ்ரீதர் சாரெல்லாம் சொல்லுவோம். நான் நிறைய இயக்குநர்களோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முழுக்க இசையமைப்பாளர் சொன்னால் தானே அவங்க கொடுப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு நேரத்துக்கான. தம்பி வந்து கவித்துவ உணர்வு கொண்டவர், அற்புதமான கவிஞர். அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருக்கிறார். யார்? சிவா சாருக்குள்ளே. உதாரணத்துக்கு நான் வீரத்தில் நான் ஏதாவது தோன்றதை தம்பிகிட்ட சொல்லுவேன். தம்பி எந்துவாகும். தம்பி எந்து பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக எதை சொல்லும்ல. அப்போ வானத்தில் 7 வண்ணம் கருப்பு இல்லை, அது பெண்ணின் புருவத்தில் இருக்கு அப்படின்னாப்ல. எப்படி வேற லெவல். அது மாதிரி பாடல்கள் வந்து இந்த படத்தில் வீரத்துக்கும் இதையும் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஒரு ரசிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு தீனி. வீரத்திற்கும் இது என்னென்னா அது அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். முழுக்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோயின், 2 பேரும் 2 பேரில் யாருமே தோற்றக்கூடாது இல்லைங்களா? இப்போ பார்வையாளர்களே அந்த உலகத்தில் கொடுமையான விஷயம் என்ன, 2 நல்லவர்கள் பொருள்கிற பொழுது யாருமே தோற்றக்கூடாதுன்னு பயன் இல்லை. 2 பேருமே ஜெயிக்கணும்னு தோணும். 2 பேர் ஜெயிப்பது என்பது போட்டியாக இருக்க முடியாது. அப்போ எனக்குமே அது கூட நடிச்சுவேன். டப்பிங் பேசுகிறவங்களும் சில காட்சிகளை பார்க்குற பொழுது எனக்கே ஒரு பதட்டம். இந்த 2 சேனல் யாருக்கு ஃபேவராக இருக்கிறது? இப்போ ரசிகர்களுக்கு மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொரு மனைவியும் என் கணவன் இப்படி இருந்தால் ஒப்பிட்டு பார்ப்பாங்கள்ல, அதற்காக கூட்டம் கூடும். அதற்கு அடுத்து பள்ளி குழந்தைகள், இதில் மிகப்பெரிய ஒரு சமுதாய கருத்து இந்த படத்தில் இருக்குது. அதான் இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து போன விஷயம். ஸோ இதில் இந்த குழந்தை, ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், கணவன் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டும், மனைவி எப்படி கணவனை எல்லா கருத்தும் உள்ளடக்கின விஷயம். இது யாரையுமே கிண்டல் பண்ணாமல், யாரையுமே கிரிட்டிக் பண்ணாமல், கைதட்டலுக்காக மெனக்கிட்டு ஒரு வசனத்தை எழுதாமல், ஒரு வெகுஜன மக்களுக்குள்ள ஒரு உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தகுதி கொண்ட ஒரு படம். இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தையும் தொட முடியுமான்னா அந்த ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடவுள் வந்து தம்பி சிவாவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தோட வெற்றி ஒரு செலிப்ரேஷனாக, இந்த படத்தோட மேக்கிங்கே ஒரு செலிப்ரேஷனாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு. ரூபன் நீங்கள் சொல்லுங்கள், டயலாக்லாம் குறிப்பாக கட் பண்ணும்போது எப்படி இருந்தது? நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்தது வந்து இந்த வேட்டிக்கட்டு சாங். இதுலேருந்து தான் வந்து படத்தோட எடிட்டிங் வேலைகளை வந்து ஆரம்பிச்சது. அந்த இடத்துலேயே வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஒன்று கொடுத்துருச்சு. ஸோ சாங்காக வந்து எனக்கு ஒரு சாங்குமே வந்து ஒரு ஜானரில் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து அடிச்சு தூக்கு சாங் இருக்குது. நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலும் சிவா சார் கூட இருப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் வந்து எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். விசுவாசம்ன்றது பைபிளில் வந்து நம்பிக்கைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை வச்சு தான் எல்லா விஷயமே உலகமே சொல்லுதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து ஒரு கீ பாயிண்ட் அது எங்கேயுமே நான் சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க நம்பிக்கை, அந்த சிவா அண்ட் டீமுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் ஒன்று இருக்குது. ஒருத்தரையும் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தர் எனக்கு வந்து எடிட் டேபிளில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்காது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கலாய்ச்சிப்போம். அவ்வளோ பெருசாக இருக்காருன்னு, அவ்வளோ எல்டர்ன்ற பேர் தான். நான் ஒர்க் பண்ண
ஒரு பார்வை நான் பார்த்தாரு ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லேயே எல்டர் சிவா சார் தான். கடைக்குட்டி சிங்கம் டைரக்டர் பாண்டியராஜன் பட்ட வயசு எனக்கு தெரியாது சார். அப்புறம் அதுவும் தானே சரி இருக்கலாம் ஆமாம் அதான். சரி தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்க. இந்த பிரச்சனைக்காக தான் நான் உடம்பு குறைச்சேன். பார்த்து ஒரு ஏஜ் அவனுக்கு கெஸ் பண்ணுவாங்க. ஆமாம், சரி, சொல்ல வந்த விஷயத்த மறந்து வேணாம். ஏன்னா சிவா அண்ட் டீமுக்கு பின்னாடி வந்து இருக்கிற இதுதான் அந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குடும்பமே இருக்கு. அது அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அந்த பிலீஃப் தான் வந்து இது வரைக்கும் வந்து ஜெயிக்க வச்சிட்டு இருக்கு. இனிமேலும் சிவா அண்ட் டீம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கிரேட். சிவா சார், நீங்கள் சொல்லுங்கள், படத்தோட களம் குறிப்பாக வந்து தூக்குதுறைங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து உண்மையான ஏதாவது ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனா? விஸ்வாசம் திரைப்படம் வந்து 2 களத்தில் தேவையாகுதுங்க. முதல்ல வந்து கிராமத்தில் ஆரம்பித்து சிட்டி போர்ஷனும் இருக்குது படத்தில். 2 கதைக்களம் இருக்குது. இந்த படத்தில் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற விஷயம் என்னென்னா, ரொம்ப யதார்த்தமான ஒரு படைப்புன்னு சொல்லணும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படைப்பு. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டைல், இப்போ 4 படம் நான் பண்ணியிருக்கோம் அவரோட. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசத்துக்கு கொடுத்துருக்கோம். வீரமில் ஆரம்பித்து வேதாளம் பண்ணி அப்புறம் விவேகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். இந்த படம் எப்படி விஸ்வாசம் வந்து மற்ற படங்கள்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அஜித் சார் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அலப்பறையாக இருக்கார். ஹாப்பி பர்சன். அது அவர் முகத்திலே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கதை சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய வாட்டி கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு, நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். கதை சொல்கிற போதே எனக்கு ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் அவர்கிட்டேருந்து. சிரிச்சுக்கிட்டே இருந்தார், அப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னார், சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ எனர்ஜியாக ஒரு கதை கேட்டு. ஏன்னா நான் தான் 4 வாட்டி கதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ என்கிட்டயே சொன்னார், இவ்வளோ எனர்ஜியாக கதை கேட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் காம்ப்ளிமெண்ட். அவர் கதை கேட்டபோது எனக்கு தோணுச்சு, சார் டெஃபினட்டாக இந்த படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. படம் முடிஞ்ச பிறகு சொன்னார். படம் முடிஞ்சிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், நம்ம பண்ண 4 படங்களே இது பெஸ்ட் ஃபிலிம் ஷோவானார். அஸ் அ டைரக்டராக எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுத்த படமாக இந்த படம் இருக்குது. குடும்பமாக வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியோடு போவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே. நயன் மேம் இந்த படத்தில் சாரோட இணைஞ்சிருக்காங்க ஒரு இடைவெளிக்கு பிறகுன்னே சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஒரு வெற்றியோட வேற ஒரு படிக்கட்டில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட காம்பினேஷன் அண்ட் வாட் இட் ஷி பிரிங், அவங்க எப்படி சார் உள்ளே வந்தாங்க? நயன் மேம் வந்து எனக்கு ஒரு 13 இயர்ஸ் பிஃபோர் தெரியும். நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். அவங்க ஹீரோயினை பண்ண படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன் 13 இயர்ஸ் பிஃபோர், தெலுங்கு ஃபிலிமுக்கு. ஸோ அறிமுகம் இருக்குது. இந்த கதைக்கு வந்து நயன் மேம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, அப்பயே எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தேவைப்படுது. அந்த கதாபாத்திரத்தை கையாள்வதற்கு ஒரு ஆளுமை, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ப்ளஸ் வந்து ஒரு ஆக்டிங் நுவான்சஸ், நிறையா விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ இதனால தான் நான் வந்து நயன் மேம் கிட்ட அப்ரோச் பண்ணோம். அவங்க ஃபஸ்ட்டு கதை கேட்குறதுக்கு அந்த ப்ராசஸ் நடந்து, அவங்க அந்த கதை கேட்டு இந்த கதைக்குள்ளே வந்து அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு நயன் மேமும் ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த சீன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், சின்ன சின்ன நுவான்சஸ். நம்ம இப்படி தான் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கும் எனக்கு, இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு. நம்ம கன்சீவ் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு கதையை வந்து உருவாக்கியிருப்போம், அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுற போது இப்படி தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அவங்க வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போவாங்க. நான் உடனே போய் சொல்லுவேன், நீங்கள் என்னை இப்போ ஆச்சரியப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆரம்பத்தில் எனக்கு இது வந்து ஒரு 2-3 தடவை நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா படத்தில் பல சமயங்கள் அவங்க என்ன ஆச்சரியப்படுத்த ஆரம்பித்தாங்க. அது எனக்கு பழகிடுச்சு. இமான் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதே மாதிரி இந்த படத்தில் உங்கள் குரலையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை பற்றியும்? பிஜிஎம் வந்து செம மாசா, அட் த சேம் டைம் சாரோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு எந்த விஷயத்துலையும் சவுண்ட் சைடில் வந்து குறையாத ஒரு பிஜிஎம்மாக பண்ணணுன்னு தான் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சாரோட இன்ட்ரடக்ஷன், அதில் ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது. அது சார் வந்து கும்பிட்டு எந்திரிப்பார், ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்து அவங்களுடைய ரெஸ்பெக்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபியூ ஷார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமே ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த சாலிட் லெங்க்த்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் டைலாக்ஸே கிடையாது, வெறும் சைலன்ஸ் ஷார்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு பிஜிஎம் பண்ணும்போது செம மாசாக ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலாக நான் திருப்பி உட்காந்து பிஜிஎம் பண்ணிகிட்டு இருந்த இடமும் அந்த ஏரியா தான். அண்ட் இன்ட்ரல் பிளாக்கில் ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே பிஜிஎம் அண்ட் கிளைமேக்ஸ், இது வந்து ஆக்சுவலாக படம் முழுக்கவே அது, பட் ஹைலைட்டாக நான் வந்து ஃபீல் பண்ண ஏரியாஸ் வந்து இதெல்லாம். ஸோ எனக்கு
அதான் இதில் வந்து சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னது வந்து இது நான் முக்கியமாக உங்கள்கிட்ட நான் வந்து வந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பிஜிஎம் சார் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அவர் டோட்டல் ஸ்க்ரீன் பிளே சொல்லும் போதே எங்கெங்கெல்லாம் வந்து சேஞ்ச் ஓவர்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்றது சும்மா வெர்பலாகவே வந்து அங்கே வந்து டிஸ்கஷன்லேயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேயே எனக்கு வந்து டோட்டலாக இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. அவர் ஒரு பெரிய தடுப்பூசியை வச்சுட்டு எனக்கு போட்டு போயிட்டார். வந்து கதைன்ற தடுப்பூசியை வந்து எனக்கு வந்து போட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நான் இதுக்குள்ளேயே இருந்தேன். நான் வந்து இதோடைய நான் அடைந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு 103வது திரைப்படம். பட் 103 தான் நான் ஃபஸ்ட் டைம் அஜித் சாரோட ஜாயின் பண்ணுறேன். அண்ட் அஜித் சாரை வந்து அவர் ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ஸ்டார்டம் இதெல்லாம் தாண்டி அஜித் சாரோ ஒரு நல்ல பர்ஃபார்மராக நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம். இந்த படத்தில் அஜித் சார் ஆஸ் அன் ஆக்டராக அந்த மாஸ் ஹீரோ என்ற அஜித் சாரை தாண்டி இந்த அஜித் சார் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து இன்னும் ஒரு படி தூக்கி மேலே நிற்கிது. அஜித் சார் ரசிகர்களாக நாங்க எல்லாருமே we want to hear that. ஆமாம். ஸோ அது வந்து என்னதான், அது வந்து கண்டிப்பாக அஜித் சாரை வந்து வெறித்தனமாக ரசிக்கிற ரசிகர்களுக்கு அவர் என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும். பட் அஜித் சாரை விரும்பாத ரசிகர்கள் கூட இந்த படம் பார்த்தா அவர் பிடிக்க ஆரம்பிச்சு. அது வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு ஃபேனாக ரொம்ப நேசித்து நான் வந்து பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஓகே இத்தனை வருஷமாக வந்து அஜித் சார் படம் பண்ணாமல் இந்த படம் கரெக்டான படம் என்கிட்ட வந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது 100 படம் காத்திருக்க வேண்டியது. சிவா சார், இந்த படத்தில் தம்பி ராமையா சார் கதாபாத்திரம் பற்றி நீங்கள் சொல்லணும். தம்பி என்ன நம்ம கூட வீரம் படம் பண்ணார், இப்போ வேதாளம் படம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ விஸ்வாச படம் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் எனக்கும் நல்ல ரேப்போ இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஸ்பாட்டில் இல்லைனாலும் சரி, என்றைக்குமே வந்து நான் அவர்கிட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ணனும் பல விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ரேப்போ இருக்குது இல்லைங்களா, இப்போ நானும் அவர் பேசி பழகுறோம் இல்லைங்களா, எப்பயுமே ஒரு சந்தோஷம் கொடுப்பார் அவர் எனக்கு. சப்போஸ் நான் டல்லாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவர் உள்ளே வந்தாருன்னா அவர் உள்ளே வரும்போது ஒரு சவுண்டோடய வருவார் உள்ளே. அந்த ஒரு அவர் வந்துட்டாருன்னா தம்பி என்ன சவுண்டு கிடைச்சா தம்பி என்ன வந்துட்டார், தம்பி என்ன வந்துட்டாருப்பா அப்படின்பேன். அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஒரு 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 காம்போ இருக்கு இல்லைங்களா, அதே காம்போவை வந்து ஸ்க்ரீனில் வந்து அஜித் சாருக்கு படம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வேற ஓகே. அவர் எல்லா படத்துலையும் அஜித் சாரோட படங்கள் எல்லாம் இருக்காரு. நிறைய பேர் அவர் அண்ணன் தம்பி 2 பேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையான வேற நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அவர் வந்து அஜித் சாருக்கு மாமாவை நடிச்சிருக்காரு. அவர் வந்து மாப்பிள்ளை இவர் கூப்பிடுறதும் அவர் மாமான்னு இவர் கூப்பிடுறதும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அது செம்மையாக இருக்குது. எப்படி நயன் மேமுக்கும் அஜித் சாருக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்களோ ஒரு ஃபார்ம் ஆகுதோ, அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அலப்பறையான ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் தம்பி ராமையா கூட வந்து ரோபோ சங்கர் சாரும் த்ரூ அவுட் ஃபிலிமில் வராரு. யோகி பாபு சார் இருக்கார் படத்தில், அவரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸாக விவேக் சார் இருக்கார் படத்தில். ப்ளஸ் கோவை சார் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமாக ரொம்ப சந்தோஷமாக திரைக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக பார்க்க போகிற படமாக விஸ்வாச படம் இருக்கும். ஓகே, ஒரு முத்து மாதிரி ஒவ்வொரு முத்தையாக நீங்கள் கோர்த்துருக்கீங்க படத்துக்குள்ள. இந்த படத்தில் எப்படி சார் நீங்கள் பஞ்சஸ்லாம் எழுதும்போது எப்படி டிலீட்டட் பஞ்சஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்களேன். டிலீட்டட் சீன் போடுவாங்களா? எப்படி இருக்குன்னா ஃபைட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் கேட்குற மாதிரி இருக்கு. இந்த படத்தில் பஞ்சஸ்லாம் எப்படி இருக்கு கேட்குறீங்க. பட் சரியான இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, மக்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு ஹீரோ. அவங்க வந்து ஒரு அழகான ஒரு வசனத்தை நறுக்கு தெரிச்சாப்புல சொல்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பஞ்சுங்கிற பதம் அதுக்கு வந்துடுது. எழுதுறதுங்கிறது வந்து வெறும் வார்த்தைகள் எழுத்துக்கள் தான். அது யார் சொல்கிறாங்கிற போது தான் அதுக்கு ஒரு வேல்யூவும் பொருளும் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா தலையே போனாலும் சாதாரண ஒரு வரி தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அது அவர் சொல்கிற போது நமக்கு ஏறுது, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த படத்துல எப்படி நாங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். நிறைய டைலாக் இருக்குங்க. அதாவது வந்து துருத்திக்கிட்டு தனியாக தெரிகிற மாதிரி இல்லாமல் கதையோடைய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான நிறைய டைலாக்ஸ் இருக்கு. இழையோடு இருக்கும், அது இழையோடு இருக்கும். ஓகே ஓகே. தம்பி ராமையா சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தலைக்கு ஒரு பஞ்ச் எழுதுனீங்கன்னா ஒரு தமிழ் நடையில் சூப்பரான என்ன மாதிரி ஒரு பஞ்ச் எழுதுவீங்க சார்? வீரமாக இருக்கிறவங்க முக்கியம் இல்லடா, மனசில் ஈரமாக இருக்கணும். சூப்பர் சார். அதுக்கு தான் நான் ஈட்டியை வச்சுட்டு பேசுகிறவன்டல்ல, இதயத்தை வச்சுட்டு பேசுகிறவன்.
சரி, இது மாதிரி பஞ்ச் டயலாக்ஸோ இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த அது ஸ்ட்ரைக்கிங் டயலாக் இதெல்லாம் அஜித் சார் எப்படி சார் விரும்புவார்? இல்லை அவர் ஏதாவது டயலாக் இது ரொம்ப ஓவராக இருக்குது, இது வேண்டாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாரா? இல்லை எப்படி? கதையை மீறி வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரைலரில் பார்க்கக்கூட என் கதையில் நான் வில்லன்டாம் பாருங்களேன். அது வந்து கதையை சப்போஸ் கதைக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எழுதவே மாட்டோம். யாருக்கு எழுதுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அது யோசிச்சு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதனால் வந்து அவர் பிகினிங்லேயே வந்து அதை கேட்டுட்டு அதை நான் இடையூறுக்கு பண்ணிக்கணும். தம்பி ஒரு காட்சியை வச்சுட்டாரு. காட்சி வைக்கிறவளோ அந்த காட்சி வசனத்தை கேட்குது. அப்படி தான் ஒரு உயிர் கொண்ட விஷயமாக தான். அப்போது ஒரு பர்டிகுலர் வசனம் தம்பி எழுதி கொடுத்து அதை சொல்கிறான். சரி மாப்பிள்ள, 4 நல்லதை பண்ணிட்டு பேர் மாமா அரசியல் வேண்டாம். ஐயையோ அரசியல் பண்ண மாட்டோம் மாப்பிள்ள, எனக்கு அரிசி மண்டி போதும். ஸோ இதே மாதிரி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசும்போது இங்கே இருக்கிறவங்க 4 கேள்வி உங்களை கேட்கணுமா? ஸோ ப்ளீஸ், யார் முதல்ல கேள்வி கேட்க போகிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கங்க. தலை அஜித் சாரோட எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது சார். அவரோட விடாமுயற்சி, தான் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தால் தான் என் படம் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்காம ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு நீ வேலையை பாடுறா, மக்கள் நல்லது செய்யடான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு அவர் உழைப்பின் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அது மூலயமா மக்கள் பார்த்தா போதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் அவர்கிட்ட இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதே மாதிரி பிடிச்ச விஷயம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. உங்கள்கிட்ட அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன சார்? அஜித் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லிட்டாரு. இஸ் a வெரி ஹானஸ்ட் மேன், வெரி ஹானஸ்ட் மேன். அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து அவர் எனக்கு ரொம்ப இஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு. அதே மாதிரி வந்து அவர் எப்பவுமே சொல்கிறார், நீங்கள் ரசிகர்கள் பற்றி சொல்கிற போது சொல்லுவார், இவ்வளோ அன்பு, இவ்வளோ விசுவாசம், இவ்வளோ பாசம் எப்படி ரசிகர்களுக்கு அவர் மேலே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் ரசிகர்கள் மேலே இருக்கு. அதை த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல, அதன் மூலமாக எனக்கு அது நல்லாவே தெரியுது. அவர் எப்பவுமே சொல்லுவார், தன்னுடைய ரசிகர்கள் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் எப்படி தன்னோட தொழிலை வந்து கவனம் செலுத்திருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட தொழிலில் கவனம் செலுத்தி அவங்க வாழ்க்கையில் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசை. அதுதான் அவங்க வந்து இவருக்கு திரும்பி பண்ணக்கூடிய அன்பா அவர் நினைக்கிறாரு. ஓகே, அது பேர் தான் விசுவாசம் இல்லையா சார்? ஆமாங்க, அதுதான் விசுவாசம் இல்லைங்க. ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லி சார். அடுத்த கேள்வி யார் கேட்க போகிறீங்க? வணக்கம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு வீரமாக இருக்கட்டும், வேதாளம், விவேகம், இப்போ விசுவாசம், அந்த வி அப்படின்றதுக்கு அர்த்தம்? வியா சார்? வீல் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் எந்த பிளானுமே கிடையாது, இந்த மாதிரி வீல தான் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. வீரம்னு ஒரு டைட்டில் நம்ம வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த படத்துக்கு வீரம் டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன் சார்னு. அவர் என்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வி, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வீரம்னு படம் வரலையான்னு கேட்டார். ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவர் கேள்வி கேட்ட பிறகு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியா சரியா சார், அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறீங்கன்னு. ஏன்னா இது வெரி காமனாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து இவ்வளோ நாள் மிஸ் ஆகிருக்கு தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீரம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எழுதின கதையில் வந்து வேதாளம் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஸோ வேதாளம் கணேஷ்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வேதாளங்கிற பேரே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டோம். விவேகம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, விவேகம்ங்கிற வார்த்தை, அதனால் அதை வச்சோம். இந்த விஸ்வாசம் தலைப்பு வந்து முழுக்க இந்த காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு அழகான ஒரு வார்த்தை. சரி, அதனால் அதை வச்சுருக்கோம். இப்போ அடுத்து படம் பண்ணுற பொழுது வீல ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் நீங்கள் 3 படம் வச்சு எடுத்துங்க தலையை வச்சு, உங்கள் 2 பேர் விசுவாசத்தை இந்த விசுவாசத்தில் காட்டியிருப்பீங்களா? ஏன் அப்போ பயங்கர கேள்வியாக இருக்கு. இவ்வளோ மாசாக கேட்குறாரு பாருங்க கேள்வி, எவ்வளோ உரிமையாக கேட்குறாரு. இல்லை இல்லை, அதுதான் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிரதர், இந்த படம் வந்து அஜித் சார் என் மேலே வச்சுருக்க விசுவாசம், நான் அவர் மேலே வச்சுருக்க விசுவாசம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சிவான் டீம் இருக்கு இல்லைங்களா, சிவான் டீம் அப்படிங்கிறது வந்து இங்கே ரூபன் சார் வந்திருக்காரு, இமான் சார் வந்திருக்காரு, வெற்றி சார் இருக்கார், என்னோடய கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் மிலன் சார், என்னுடைய சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார், அப்புறம் என்னுடைய சிஜி டெக்னீஷியன் சார், சிஜி சீஃப் ஹரி சார், செல்வம் சார், ஜெகன் சார், டப்பிங் பண்ணக்கூடிய ஜெகன் சார். இது ஒரு பெரிய டீம். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பேர் வந்து நிறையா படங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரே ஒரு மனசு தான் இருக்கும். என்ன மனசுனா, படம் நல்ல படம் எடுக்கணும், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒருத்தர் வந்து என்றைக்குமே பாசமாக அன்போடு இருக்கணும், விசுவாசமாக இருக்கணுங்கிறது. ஸோ அந்த 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 விசுவாசமும் இந்த விசுவாசத்தில் இருக்கு. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் யார் கேள்வி கேட்க போகிறோம்? 4 படம் தலை கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
அதாவது அவரோட ரசிகராக அவரை பற்றி எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும். ஒரு டைரக்டர் சாராக அவரை பார்த்து வியந்த தருணம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நிறையா தருணங்கள் இருக்குங்க. அவர் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வசனம் எழுதுகிறோம், வேதாளத்தில் ஒரு டைலாக் இருக்கும், திட்டம் போட்டு நடக்கிறவனுக்கு அவன் மட்டுமே துணை, எந்த திட்டம் இல்லாதவருக்கு அந்த ஆண்டவனே துணை அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. So true. போட்டு சார் பொண்ணுங்க வேலைக்கு போகட்டும், உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நேராக போய் சொல்லுங்கள், பிடிக்கலையா பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்க வைக்கிறது ஆம்பளத்தனம் இல்லை சார், வேலைக்கு நின்று அவங்கள வாழ வைக்கிறது தான் சார் ஆம்பளத்தனங்கிறது ஒரு ஒரு அப்படி ஒரு இந்த டைலாக்லாம் நம்ம எழுதுகிறோம். இதை நம்ம கன்சீவ் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி சொல்கிற பொழுது அதை அவர் ஓன் பண்ணுவார். உண்மையாக மனசார அதை ஸ்க்ரீனில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு எழுதுன நமக்கே ஒரு உடம்பு அப்படியே செலுத்துரும். ஏன்னா அது அவர் உண்மையாக சொல்கிறாரு. ப்ளஸ் இந்த 2வது டைலாக் இருக்குதுங்களா, இந்த ஸ்டாக்கிங், அதாவது விமன் போகும்போது அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கிங் மேட்ரு அகெயின்ஸ்டாக இது அவர் என்கிட்ட பர்சனல் ஸ்பேஸில் பேசின விஷயம். அது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படத்தில் வரணும் சிவான்னு அவர் நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எழுதின டைலாக் தான் அந்த டைலாக். ஸோ அதனால தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் மனசுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் திரையில் ஃபார்ம் ஆகும் பொழுது அவர் நடிக்கிறது மாதிரி இருக்காது, எனக்கு ரொம்ப இயல்பியாக உண்மையாக தானே பேசுகிறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படும். ஸோ பியூட்டிஃபுல் சார். இந்த 2019 தலை கூட ஒரே ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் அவளை பார்க்க முடியாதானே 1 கோடி தொண்டர்கள் ஏங்குறாங்க சார். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் யோசிக்கிறாங்க. சில சொல்லக்கூடாத விஷயத்தில் தலை வெளியே சொல்லுவாரா, பேசுவாரா, எங்களுக்கான கருத்து சொல்லுவாரான்றாங்க. ஏன்னா இப்போ இருக்க நடிகர்கள் அரசியல் சம்மந்தப்பட்டது பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஆனால் தலை அதில் எதுலேயும் தலையிடாமல் எங்களுக்காக ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அவரால் பார்க்க முடியுமா, பேச முடியுமா, ஒரு 5 நிமிஷமாவது தரிசனம் கிடைக்க பரிந்துரைக்க வேண்டும். இது தமிழ் குடிமகனா சார்? இது அரசியல் கிடையாது தம்பி, கெத்துறா தம்பி. இல்லை சார், சூப்பர். தமிழ் குடிமகனா ஒவ்வொரு மனசில் இருக்கிறது சார். இது எப்படியா நியூஸ் தலைக்கு போனோம், ஒரு 5 நிமிஷம் அவரை பார்க்க முடியும் எங்களால். இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா, அது கண்டிப்பாக அவருக்கு போயிட தானே போகுது. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசும்போது அடுத்த ஒரு பாடலுக்கு மீண்டும் ஒரு நடனம் பிஃபோர் வி வைண்ட் அப். அங்காளி பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போதும் வட்டி அடி, மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரணம் கையில் புடி புடி, ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு, அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு. அங்காளி பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி அட்டி, மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி, ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு, அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு 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 அச்சு தூக்கு. தடப்படலாம் வரும் தன்மான படை படை, அரபிக்கடல் நம்மை கொண்டாடுது, கிடைக்குமடா பல கேள்விக்கு விடை விடை, உற்சாகம் குத்தாடுது, தானே டர்ராவான் தௌலத்து கிர்ராவான் வந்தாண்டா மதுரக்காரன், அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு, அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு, அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு 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 அச்சு தூக்கு. இந்த பாட்டு நீங்க சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருந்ததா? இந்த பர்டிகுலர் சாங் நீங்க உங்க குரலை இந்த பாடலுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது காரணம்? இல்லை, ஆக்சுவலாக படத்தில் பாடினதுக்கு அப்படிலாம் சூஸ் பண்ணிலாம் பாடல. அது கேட்டு கேட்டு பழகப்பட்டுட்டோம், அதனால் அப்படியே வச்சுட்டோம். அதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. மற்றபடி இன்றைக்கி மேபி இந்த 2 சாங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். பசங்க ஆடிட்டாங்க, சூப்பராக ஆடினாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம்,
ஸோ அதனால் இந்த கதைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் அண்ட் எங்களுடைய மனதிலையும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடித்த ஒரு பாடல். அது வேணா ஃபியூ லைன்ஸ் ஃபார் யூ. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சார் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, அதுதான் ஃபைனல் கேள்வி. ஒவ்வொரு படத்துக்கும், ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஃபாலோயிங் அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்பெரன்ஷியலாக அது மேலே தான் போயிட்டே இருக்குது அந்த கிராஃப். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். பட் தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த கொஸ்டின். லாஸ்ட் பார்ட் என்னென்னா, சார் நான் ரெடி, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அதே கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். அடுத்து என்ன அஜித் சாரும் நீங்களும் எப்படி அந்த பயணம் எப்படி தொடரும் அதை பற்றியும் சொல்லுங்கள். பிஃபோர் வி வைண்ட். மிகப்பெரிய மாஸ் ஃபாலோயிங்க்கு காரணம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அஜித் சாருக்கு பெரிய மாஸ் இருக்குது, பெரிய மாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அவர் மனசு தான் நான் நினைக்கிறேன். நான் அஜித் சாருக்கு பெரிய மனசு இருக்குது. ஆக்சுவலாக அஜித் சார் கூட நீங்கள் கேட்ட மாதிரி மை ஜேர்னி வந்து 4 ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அஜித் சார் கூட தொடர்ந்து படம் பண்ணுவேன். பட் எப்போ என்னங்கிறது சார் தான் சொல்லணும். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ டியர் கெஸ்ட் டிக்னிட்டரிஸ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பரிசளித்து இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பாக, எங்களுக்கு தலை பொங்கல் கொண்டாட்டம், அதை இன்னும் நீங்கள் சிறப்பாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றி. இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாள் நடத்தி கொடுத்தீங்க. ப்ளஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், தலை சாருடைய ஃபேன்ஸுக்கும், அவங்களுடைய இன்சைட்ஸ்க்கும், அவங்களுடைய கேள்விகளுக்கும், அவங்களுடைய உற்சாகத்துக்கும் தல்லே தில்லாலே தல்லே தில்லாலே தல்லே தில்லாலே